ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026ங்க. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. ஆனா முதல்ல வரது வாக்கியப்படி தான் வருது. அதாவது 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. இந்த வருடம் என்னன்னா உச்சம் பெறாரு. கடக ராசியில குரு உச்சம் பெறாரு. இந்த அஷ்டமத்து குரு ஆபத்தா இல்ல அதிர்ஷ்டமான்னு கேட்டா கட்டாயம் 2மே செய்ய போறாரு. ஆனா ஆபத்துங்கிறது பெரிய லெவல்ல வராது. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா குரு யாரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவருதான். ராசி அதிபதி அவருதான், 4 குடையவரும் அவருதான். அதனால அவர் போய் அஷ்டமத்துல உச்சம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே நேரத்துல கவனமாவும் இருக்கணும். சில ஆபத்துகளும் வரும். அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது அஷ்டமத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. பெரிய அதிர்ஷ்டமும் இருக்கு. அதே நேரத்துல சில திடீர்னு ஒரு மாரகமும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு செய்யணும். நான் தனுசு ராசிக்காரங்கள அதாவது பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்கள நான் சொல்லல. பொதுவா இதுக்கு வழிபாடுகள பண்ணிக்கங்க. உங்களுக்கு ராசியாதிபதி இருக்கனால பெரிய விஷயங்கள், அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். பரிகாரங்கள் பண்ணிக்கும்போது, குரு பிரீத்தி பண்ணிக்கும்போது, தலைக்கு வரக்கூடிய கண்டங்கள் தலப்பாகையோட போயிரும். அதனால என்ன வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குரு பிராப்தம் வரணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். 2வது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு, அதே மாரி நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை கோர்த்து 2 நெய் தீபம் போட்டு உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே மாரிதான் நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும் நீங்க என்ன செய்யணும்? சுண்டல் மாலையா போடுறத விட சுண்டல என்ன செய்யலாம்? நெய்வேத்தியமா படைச்சுட்டு அவருக்கு மத்தவங்களுக்கு பிரசாதமா அத குடுக்கலாம் நீங்க. இது மாரி செய்யும்போது குருவோடைய இது என்னன்னா காரகத்துவத்துல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவும், தீமைகள் கெடுபலன்கள் ரொம்ப குறைவாவும் வரும். ஆனா கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த அர்த்தாஷ்டமத்து சனியிலிருந்து விடுதலைன்னு வச்சுக்கோங்க. இந்த சனினால நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கு உங்களுக்கு. அது ஏதாவது விபத்து கண்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள குடுத்துட்டு இருந்திருக்கும். அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனா குரு அர்த்தாஷ்டம சனிய பார்க்குறாரு. சனிய பார்த்துடுறாரு. அப்ப சனியோடைய இது மங்கிரும். அவருக்கு பவர் கிடையாது. இந்த 1 இயர்க்கு சனியோடைய பிடியில இருந்து உங்களுக்கு குரு காப்பாத்திறதுனால, குரு இது பெயர்ச்சி உங்களுக்கு பரிபூரணமான லாபம் தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அஷ்டமத்துல இருந்தாலும் உச்சம் பெற்ற பலம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் பெறுவாரு. இந்த அமைப்பு பரிபூரணமாக உங்களுக்கு நெறைய நன்மைகளும், சகல விதமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு சேர்க்க போகுதுங்க. சரி, அஷ்டமத்துல இருந்து எங்க பார்க்குறாரு? 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்ன? காசு, பணம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. பணம் ஒரு வழியில இருந்து தான் வரணும்னு இல்ல. பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அதாவது திடீர்னு உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு பக்கம் லாட்டரி போய் வாங்கியிருப்பீங்க. டக்குன்னு அதுல ஒரு பெரிய அமௌண்ட். உங்களுக்கு நல்ல திசாபுத்தி மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் ஜாக்பாட் இருக்குங்க. நீங்க என்ன திசாபுத்தின்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு. நான் அதுக்கு உண்டான பரிகாரம் ஸ்பெஷலா உங்களுக்காக நான் சொல்றேன். ஆனா, உங்களுக்கு நல்ல திசாபுத்தி ஓடிட்டு இருக்கு. இப்போ குரு அஷ்டமத்துல உச்சமாகுறாரு அப்படின்னா, திடீர்னு எதிர்பார்க்காத வகையில ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அதனால நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்துருங்க. தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. குரு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. விரயத்த பார்க்குறாரு. விரயம்ங்கிறது சுப விரயம், இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவாவே என்ன இது பண்றாங்கன்னா, குரு பார்த்துட்டா அந்த விஷயம் நல்லா நடக்கும். நல்ல வளர்ச்சி பெறும். விரயத்த பார்த்துட்டா விரயமாகும், விரயமாகும், விரயமாகும்ன்னு சொல்றாங்க. விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மென்ட்டையும் குறிக்கக்கூடியது தான். நீங்க உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஐடியா இருந்தா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு கோல்டு வாங்கி வைக்கலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக தெரியாத ஒரு விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கு பிட்காயினு இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டா அப்படின்னு இந்த டைம்ல நெறைய ஏமாத்ததுக்காகவும் வருவாங்க.
அதெல்லாம் சிந்திக்காம, செயல்படாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலயும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு திடீர்னு ஒரு காசு பணம் வரலாம், அல்லது சேவிங்ஸ் வரலாம். இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்ச விஷயங்கள, பரிச்சயமான விஷயங்கள மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாத விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது லாஸா போயிரும். திரும்ப வராது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து இருமுனை கத்தி மாரி 2 விஷயங்களையுமே அது செஞ்சுரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சுப விரயம்னா ஒரு வீட்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறது. வந்து திருமணம் இந்த மாரி விஷயங்கள், அதாவது காது குத்துறது, வீடு புண்ணியஸ்தானம் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரயம் அப்படிங்கிறது ஆகுறதுனால ஒரு சுப விரயமா பண்ணிக்கங்க. சேம் டைம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. 2ஆம் இடத்த பாக்குது. இந்த டைம்ல நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா அஷ்டமத்து குருவா இருக்கே அப்டின்னா, உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன திசாபுத்தி ஓடுதுன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க பாத்துக்கணும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் காரகன் எப்படி இருக்காரு? 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு? அவங்களுடைய நிலைகள் எல்லாம் பாத்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி அதெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, குரு 12ஆம் இடத்த பாக்குறாரு. ஒரு சுப விரயங்கும்போது பிசினஸ தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஜாதக ரீதியா சரியில்லன்னா, கோச்சார ரீதியாவும் இப்ப சுமாரா இருக்கனால, நீங்க யோசிச்சு செயல்படுங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டுட்டு பண்ணுங்க புது பிசினஸ். ஆனா வருமான ஸ்தானம் நல்லா இருக்கு. நீங்க வந்து ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், நல்ல வருமானம் பார்க்க முடியும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, நல்ல வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. எதிர்பாராத வகையில வருமானம் வரும். திடீர்னு ஒரு பெரிய அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தோ, அல்லது பெரிய பிசினஸ் மேன் கிட்ட இருந்தோ நல்ல ஒரு வருமானம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு நில பிராப்தம் இருக்குங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த பிராப்தம் இருக்கு. குரு 12ஆம் இடத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் இருக்கு. கவனமாக எந்த விஷயங்கள்ல இருக்கணும் அப்படின்னா, அஷ்டமத்துல குரு இருக்காரு. 4ஆம் இடத்த பார்க்கிறாரு. 12ஆம் இடத்த பார்க்கிறாரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. பொதுவாவே வந்து தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தடவ அடிபட்டுட்டா, திரும்ப மறுபடியும் அடிபடும். ஏன் அப்டின்னா, அது உபயஸ்தானம். எந்த ஒரு விஷயமானாலும் 2 தடவ நடக்கும். நல்லதோ, கெட்டதோ 2 தடவ நடக்கும். 2, 2 தடவ. இத வந்து நீங்க கேட்பீங்க, கல்யாணமும் அப்படி ஆகுமான்னு? அப்படிலாம் ஆகாது. கவலைப்படாதீங்க. கெட்டது மட்டும் கரெக்ட்டா 2 தடவ நடந்துரும். தனுசு ராசிக்கு இது ஒரு அமைப்பா இருக்கு. கவனமாக இருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒரு வொர்க் ரீதியாகவோ, அல்லது பிசினஸ் ரீதியாகவோ வெளியில நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மைண்ட் டென்ஷனா இருக்கும் பட்சத்தில், நீங்க வண்டி ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஆக்டிங் டிரைவர போடுங்க. அப்படி இல்லன்னா, ஒரு கார் புக் பண்ணி போங்க. ஒரு பஸ்ஸ புக் பண்ணி போங்க. ஃப்ளைட்ட புக் பண்ணி போங்க. மைண்ட் சரியில்ல அப்படின்னா, அந்த டைம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்து குரு திடீர்னு விபத்து கண்டத்த குடுத்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. ஏன்னா 4ஆம் இடத்த பாக்குது. சப்போஸ் வந்து நீங்க வந்து லாங் டைம் போணும். லாங் டிராவல் போணும். நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. நைட் டைம் போறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான டைம். இந்த இப்போ அஷ்டமத்து குரு இருக்கனால ரொம்ப ரிஸ்க்கு. அதனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. 12ஆம் இடத்த பார்க்கறதுனால அது மருத்துவ விரயமா கூட இருக்கலாம். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன். நைட்டு தான் நீங்க போயாகணும். வேற டைம் இல்லாத பட்சத்தில் ஆக்டிங் டிரைவர் போட்டுட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாரி 4ஆம் இடம்ங்கிறது உடல், தேக ஆரோக்கியம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அஷ்டமம் அப்படிங்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்புகள், மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், திடீர்னு விபத்து தண்டங்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாரி விஷயங்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டா டாக்டர போய் கலந்து ஆலோசிங்க. அத அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா, வீட்டிலேயே வந்து மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு வீட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா, 1000, 500 நீங்க மிச்சப்படுத்துறேன்னு லட்சக்கணக்குல செலவு பண்ணிருவீங்க. அதனால கவனமாக இருந்துக்கணும். குரு உச்சபலம் பெறாரு அப்படின்னா, குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல கிரகம் தானேன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. நல்லவரு தான் அதுல மாற்று கருத்து இல்லை. அவரு வந்து சூதுவாது தெரியாத கிரகம்னாலே குரு தான். ஏன்னா, நல்லதோ, கெட்டதோ அவருடைய வேலை வளர்த்து விடுறது தான். ஸோ எந்த விஷயத்தினாலும் அவர் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்தையும் வளர்த்து விட்டுருவாரு. சேம் டைம் ஹெல்த் இஷ்யூயும் நல்லா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த் இஷ்யூ வளர்ந்தா நல்லதா? உயிருக்கே
ஆபத்து கண்டத்துல முடிஞ்சிரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்து குரு வந்து எந்த அளவுக்கு காசு பணம் குடுக்குதோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்வ குடுக்குதோ, அதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும். ஸோ, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த லிவர் ஃபங்ஷன் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லிவர குறிக்கக்கூடியது. அதே மாரி கழிவுகள உடல்ல இருக்கக்கூடிய கழிவு பார்ட்லாம் இருக்கு இல்லைங்களா? அத குறிக்கக்கூடியது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ட்ராக்ல வந்து பிரச்சனை ஆகுறது, அதே மாரி லிவர்ல பிரச்சனை ஆகுறது, இந்த மஞ்சக்காமால வர்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து திடீர்னு நல்லா இருப்பீங்க. திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து அதுக்கு ஒரு பெரிய கண்டத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்க. சிவ வழிபாடு பண்ணுங்க. பிரம்மதேவர வழிபாடு பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. காலையில 6 டூ 7 வியாழக்கிழமை பிரம்மதேவர் எல்லா சிவன் கோவில்லயுமே இருப்பாரு. பிரம்மதேவர் இருப்பாரு. அவர போய் வணங்கிக்கங்க. இதனால வந்து என்னன்னா, பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அதே மாரி தந்தையாருக்கு அ ஆயுள் கண்டம் இருக்கு. ஏன்னா, அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தையாருக்கு ஏதாவது மருத்துவ விரயமோ அல்லது ஆயுள் கண்டத்தையோ குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, தாய் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாய் தந்தையருக்கு மருத்துவ விரயங்கள் இருக்கு. தாய் தந்தையருக்கு சர்ஜரிகள் கண்டங்கள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு அதாவது கண் பார்வையில கோளாறோ அல்லது ஐ விஷன் வந்து கம்மியாகுறதோ, அந்த மாரி பிரச்சனைகள் வரும். நீங்க அதுக்கு வந்து ஒரு வாட்டி கண்ண நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்துல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குடும்ப ரீதியா பிரிந்த உறவுகள் சேர்றது, குடும்பத்துல வந்து நல்ல மன மகிழ்ச்சி, அவங்களுடைய சப்போர்ட் இது எல்லாமே கிடைக்கும். முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புகள். ஒரே ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும். என்ன அப்டின்னா, அஷ்டமத்து குருங்கிறதுனால நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பீங்க. ஆனா பிரச்சனைகள் உங்கள தேடி வரும். என்னன்னா, தேவையில்லாத வதந்திகள் உங்க மேல வரும். அதுக்கெல்லாம் நீங்க செவிசாய்க்கவே வேண்டாம். உங்களுடைய வேலைகள பார்த்து முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. ஏன்னா, அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கெட்ட பேர ஏற்படுத்தி குடுக்கும். அஷ்டமத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலே கெட்ட பேர ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க விஷயத்துல கரெக்ட்டா இருப்பீங்க. ஆனாலும் உங்கள எப்படியாவது எதிரிகள் என்ன செய்வாங்க? எங்க நீங்க அடிச்சா அழுவுவீங்களோ, அதே இடத்த நீங்க பார்த்து தான் அடிப்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் செய்யும்போது, தெய்வ வழிபாடு பண்ணிட்டு, உங்களுடைய ஒர்க்க பார்த்துட்டு போகும்போது, அது அப்படியே ஆசீர்வாதமா மாறும். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மனச கல்லு மாரி வச்சுட்டு கஷ்டமா தான் இருக்கும் அத தாண்டி வர்றதுக்கு. ஆனா இதெல்லாம் செய்யுங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்ட அடிக்கக்கூடிய ஸ்தானம். அவமான ஸ்தானம். ஸோ இந்த இதுல அவமானங்கள கடந்து யாரு வராங்களோ, அவங்களுக்கு கட்டாயம் வெகுமானம் உண்டு. அதே மாரி உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். தூங்குறதுக்கு டைம் இருக்காது. அதனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. திருமணம் ஆன பெண்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுக்கு வாகன பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்க அப்படின்னா, கூடுதலா கவனம் தேவை. ஏன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல நல்ல ஆர்வம் காட்டக்கூடியவங்கலாம், படிப்புல நல்ல முன்னேறி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனாலும், அஷ்டமத்து குரு வந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, அஷ்டமத்துல உச்சம் பெற்றிருக்கனால, பிரைவேட் சாட் பண்றது, இந்த சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் குறைச்சுக்கங்க. இந்த Insta, YouTube இந்த மாரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது நல்லது. இல்லன்னா பிரைவேட்டா போய் சாட் பண்ணீங்கன்னா, அது மூலியமா தேவையில்லாத பிளாக்மெயில்க்குலாம் ஆளாகுற மாரி வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கூடுதலா வந்து ஏதாவது உங்களுக்கு இது தப்பு அப்டின்னா, உடனடியா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தா உடனே பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி தெளிவுபடுத்திருங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்னு புரிஞ்சுகிட்டு உடனடியா அத நிறுத்திருங்க. முக்கியமா நீங்க வெளியில போறீங்க, வெளி மாநிலங்களுக்கு போறீங்க, வெளி ஊருக்கு போறீங்க அப்டின்னா,
இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. எந்த எந்த வண்டியில போறீங்க, கார்லயா, பஸ்லயா, இல்ல ஃப்ளைட்லயா, எங்க போய் ஸ்டே பண்றீங்க, அட்ரஸ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நலம் விரும்பிகளுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கோ கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. இவ்வளோ தூரம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமத்து குருவிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான். "வருமுன் காப்போம்" அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எந்த வகையிலேருந்து நமக்கு பிரச்சனை வருதோ, அந்த விஷயத்துல கரெக்ட்டா இருந்துட்டோம்னா, குருவோடைய அனுக்கிரகமும், ஆசீர்வாதமும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்றேன். ஆனா நன்மைகள் நெறைய இருக்கு. காசு, பணம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்துல இருந்த குரு 2ஆம் இடத்த பார்க்கறனால, குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள தவிர்த்துட்டு, சண்டை சச்சரவுகள தவிர்த்துட்டு, நல்ல இனிமையான சொற்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு ஸ்தானம். அஷ்டமம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் கிடையாது. அதனால கோவத்துல தேவையில்லாத வார்த்தைகள விடுறதுனால, குடும்பத்துல அப்பப்போ மனக்கசப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, சனியுடைய பார்வையும் இருக்கு. அதுக்காக. உங்களுடைய ராசிக்கு இவ்ளோ நாளா குரு இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா குரு காப்பாத்திட்டு இருந்தாரு. இந்த அஷ்டமத்து குரு அப்படிங்கிறது வந்து விரயம் இந்த மாரி விஷயங்கள தான் குடுக்கறதுனால, கவனமாக செயல்படணும். நெறைய பேருக்கு வெளிநாடு பிராப்தம் இருக்கு. ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்கன்னா, வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாவே வெளியூரு, வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு கட்டாயம் தனுசு ராசியில இருக்கவங்க சென்று வரக்கூடியது. நீண்ட தூர பிரயாணம் இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. தாய்வழி உறவுகள்கிட்டயே நல்ல சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நல்ல உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அரசியல்வாதிகள்லாம் இருக்காதுங்களா, 4ஆம் இடத்துல வந்து பதவி ஸ்தானம். ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரிய தலைவரு, அதே மாரி ஒரு நல்ல போஸ்ட் கட்சி ரீதியா ஒரு நல்ல போஸ்ட், அது மூலியமா டெண்டர் கிடைக்கிறது, வருமானம் பார்க்கறது, இந்த மாரி அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு, மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அது மூலியமா நெறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல வந்து மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அஷ்டமத்து குரு வந்து தனுசு ராசியில எந்த ஃபீல்டுக்கும் இல்லாம, அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் ரொம்ப அற்புதமாகவும், அதிர்ஷ்டமாவும் கட்டாயம் வேலை செய்யும். அதே மாரி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பான, உயர்வான நிலை தான். பொதுவாகவே அஷ்டமத்து குரு வந்து அதிர்ஷ்டத்த தான் அதிகமா குடுக்க போது. ஆபத்து குறைவு தான். நீங்க பரிகாரங்கள் செய்யும் பட்சத்தில் எந்தவித ஆபத்துகள்லயும் நீங்க சிக்கிக்காம தப்பிச்சுக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ஜூன் 2026லேருந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13 மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு என்ன ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார், மற்ற கிரகங்களாக எப்படி இருக்குங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது ராசிக்கு என்ன வித தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, குரு வந்து ஜூன் 2ஆம் தேதி 2026 அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. என்ன மாற்றத்தை கொடுக்கும்னா, ராசி அதிபதியே பலமடைகிறார், உச்சமடைகிறார். எங்க உச்சமடைகிறார்? 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். ஸோ 8ஆம் இடங்கிற ஒரு மாதிரியான மர்மமான ஒரு இடத்துல உச்சமடைஞ்சு ராசி அதிபதி அது குருங்கிற சுபகிரகம் நல்ல ஒரு அமைப்பு ஸ்தான பலம் பெறும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைஃப் ஒரு மாதிரியா 1 இயர் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத வந்து பிரிச்சு விடும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம விலக்கி அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய நகர்வுகளை நோக்கி நாம திறம்பட தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய தருணங்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது. நிறைய பேத்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலாக பண்ணவங்களுக்கு சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு.
ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம இருக்கிறவங்க இன்னுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை 10ஆம் பார்வையாக நீடித்து பார்ப்பதனால 2027 மார்ச் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறனால நல்லா விறுவிறுப்பாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குரு பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக சுப விரயங்கள், முதலீடுகள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டி புது வண்டியை வாங்குறது, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறது, நம்ம யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் டக்குன்னு முடிவெடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக விசா வாங்கி போகிறது, வெளிமாநிலத்துல போய் மேல் படிப்பு படிக்கிறது, ஒரு ஒரு சரியில்லாத ஒரு வீட்டில இருந்து இன்னொரு நல்ல ஒரு வீடு உள்ள அமைப்புக்கு நம்ம மாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஸ்டாக்னண்டா ஒரு மாதிரியா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கின்ற கடந்த ஒரு வருடமாக கம்ஃபோர்ட் ஜோன்ல குளிர்காந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளவட்டக்காரங்களாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அடுத்த என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம எதை நோக்கி போனாதான் அடுத்த கட்ட படிநிலைக்கு வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கால் எடுத்து வைத்து அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்பங்கள், வாழ்க்கை சூழல்களும் அமைந்து வந்து நமக்கு பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப் போதும், அடுத்ததுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி உள்நாட்டிலேயே வேலை செய்கிறவங்க வெளிநாடுக்கு போகணும்னு நம்மளால ட்ரை பண்ணுறாங்க, வெளிநாடு போகிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறது, ஒரு 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 விதமான ஒரு முதலீடுகள் செய்து அதில் லாபம் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நல்ல ரேட்டில் அது விற்று அது மூலமாக பல மடங்கு வேறு தொழிலில் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அந்த அந்த பொருளுக்கு ஒரு உகந்த ஒரு கிரகமாகிய புத்திரகாரகனாகிய குரு, தனகாரகனாகிய குரு நல்ல ஒரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுக்கு பிடித்த கடகராசியில் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களை வந்து பெரிய லெவலில் திங்க் பண்ண வைக்கிறது, ஒரு மன உறுதியோட சில செயல்படுவதுன்னு இருக்கு. இதுல இருந்து 8ஆம் இடத்துல உச்சம் பண்ணால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேகமாக நடக்காது, அப்பப்போ கொஞ்சம் அப்போசிஷன், ரெசிஸ்டன்ஸ், தடங்கல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள் என்னங்கிறத நோக்கி அதில் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விலகி அடுத்த கட்ட வாழ்க்கை ஸ்டேஜஸ்க்கு நகரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த வருடத்தின் கடைசி 2 மாதமும் ஜனவரி மாதம் 2027 பார்த்தீங்கன்னா குரு சிம்மத்துக்கே வரனால 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செய்த முயற்சி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் செய்த முயற்சிக்கு தகுந்த ஒரு நல்ல பலன்களும் நம்ம நடுவால பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு அந்த அதிபகரமாக சிம்மத்துக்கு போகக்கூடிய குருவும் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த குரு பயிற்சி 8க்கு போய் மறைஞ்சிட்டார், அஷ்டமத்தில் போயிட்டாருங்கிற நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் போனாலும் உச்சம் பெறுகிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துலேருந்து தாயாரின் உடல்நிலை, இடம், வீடு, வண்டி வாகனத்தில் சில சேதாரங்கள், சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி குருவின் உச்ச குருவின் பார்வையால் தன்மை அடைந்து பிரச்சனைகள் கொஞ்சம் சாந்தமாயி இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இல்லைங்கிற மாதிரி சனி கொடுக்கும் தொல்லைகள் கம்மியாகிற அமைப்பு இந்த குரு பயிற்சி கட்டாயம் உண்டாக்கி கொடுக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்திகளில் இப்போ போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு இப்போ போயிட்டு இருக்க தசாபுக்திகள், அந்தரங்கள், சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, நீங்கள் பிறக்கிறப்போ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் நம்ம லக்னம், ராசி, நீங்கள் வந்து பூராண நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா, உத்திராண நட்சத்திரமா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தீர ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய
ஜோதிட கணிப்பு அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிரித்து பார்க்கும் பொழுது நல்லாவே நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாற பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எது மாற விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இல்லை, எந்த நேரத்தில் எது மாற முடிவுகள் எடுத்தால் சேதாரம் இல்லாமல், பண விரயங்கள் இல்லாமல், சமய விரயங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியும், எந்த நேரம் நமக்கு அருமையாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு மிகவும் சுமாராக இருக்கிறது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, எந்த நேரத்தில் கடன் அடையுது, எந்த நேரத்தில் நம்ம வெளிநாடு, குழந்தை செல்வம், கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், முதலீடு விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு அந்தந்த வயதுக்கு தேவையான முக்கியமான சில காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரம் எதை காட்டுகிறது, எப்படி நம்ம பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஓரளவுக்கு ஒளிமயமான தெளிவு பொருந்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம எப்படி போகிறது, அதுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகம் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதை துல்லியமாக பார்த்து அது மூலமாக நாங்கள் பலன் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ராசியாக அந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களும் கடந்த 1.5 வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்ருப்பாங்கங்க. சனி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல், உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு லேசினஸ்ஸு, அந்த ஒரு லேசினஸ்னால் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்க முடியாமல் ஒரு தடங்கள், சிக்கல், இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது இப்போ மாறுமா அப்படின்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா மாறாதுங்க, அப்படியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1-4க்குரியவர், அதாவது உங்கள் ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லைதான். ஆனால் என்ன ஆகுறாருன்னா அங்கே உச்சமாகிறார். அப்போ உச்சமாகும்போது முழு பலனை பெறார். முழு பலம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குது. அப்போ ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி முழுசாக பலம் பெறும்போது உங்களுக்கு கட்டாயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட சிந்தனைகள் தெளிவாகும், மனக்குழப்பம் தீரும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் எவ்வளோ அலைச்சல் அலைஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. ஆனால் பிரயோஜனமே இல்லாமல் அலையும் போது மனசு வலிக்கும், கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அந்த வேதனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக சாதகமாக போகுதுங்க.
ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய அமைப்பு. வீடு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய இடம். அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு சர்ஜரி மூலியமாக அந்த வியாதி குணமாகும். இன்சூரன்ஸ் வரவு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக வரும். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாதவங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், பண்ணாமல் இருக்கவங்க இப்போ பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விரயம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குரு பார்க்குறாருங்க. குருவோட பார்வை 12, 2, 4 இந்த இடங்களில் பார்க்குறாரு. குறிப்பாக 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இப்போ விரயம் பண்ணும்போது அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு லாபத்தை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இன்சூரன்ஸில் ஒரு முதலீடு பண்ணுங்கள். உயிர் சொத்துக்கள் மூலியமாக ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனால ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். ஆனால் அந்த மருத்துவ செலவு மூலியம் வந்து அந்த வியாதி வந்து குணமாயிருங்க. உடல் ஆரோக்கியங்கிறது மேம்படும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள், குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், தங்கம் வாங்குறது, உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து திருமணத்துக்காக தங்கம் வாங்கி அதுக்கு ஒரு சுபவிரயம் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, ஏன்னா கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் எனக்கு மரியாதையே கிடையாது, நான் எதை சொன்னாலும் அவங்க வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ 2ஆம் இடத்துல குரு பார்க்குறனால உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. குடும்பத்துக்கு புது வரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. குறிப்பாக குரு உச்சமாக இருக்கார். ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குல தெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட சிந்தனைகள் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நீங்கள் முழு வடிவம் கொடுப்பீங்க. உங்கள் சிந்தனையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலாக மாற்றுவீங்க. வேற்று மொழி வேற்று மதத்தினால் உங்களுக்கு வந்து இப்போ நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால் வெளிநாடு ஆதாயம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கும். இப்போ இங்கே இந்தியாவில் தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ வெளிநாட்டில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், ஃப்ரான்சைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ தாராளமாக பண்ணலாம். படிக்கிறதுக்காக மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. பணவரவு நல்லா இருக்குங்க. அதாவது விரயம் நிறைய பண்ண போகிறீங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த விரயம் பண்ணுறதுக்கு பணம் வரணும்ல, கட்டாயம் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறனால பண வரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் வந்து பணம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது, ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த சமயத்தில் குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. அடுத்து 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அதாவது உங்களோட சொந்த வீட்டையே உங்களுக்கு 4ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கட்டாயம் நீண்ட காலமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து 100% இருக்குங்க. அதாவது உங்களோட சுய ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே ஒரு நிலமாவது வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே இந்த சமயம் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் குருவோட அருள் நீங்கள் ஜாலியாக சுகமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. அப்போ என்ன பணம் ஒருத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்ம ஜாலியாக இருப்போம், பணவரவு நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக இருப்போம். இப்போ இந்த 2 இடத்தையுமே குரு பார்க்குறாரு தனுசுக்கு. அப்படிங்கும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தே தீருங்க. ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் அதிபராக ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த ஒரு வருட காலம் நீங்கள் சூப்பராக இருக்கணும்னா மூலம் நட்சத்திரத்தன்னைக்கு அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். அனுமன் சாலிசா நீங்கள் படிச்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ ஆகுது அப்படின்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி, அதாவது திருக்கணிதப்படி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026ங்க. இது என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கறனால முதல்ல வர்றது வாக்கியப்படி தான் வருது. அதாவது மே மாதம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி 11:05 ஹஸ்த நட்சத்திரத்துல குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. எப்பவும் இல்லாம இந்த வருடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உச்சமாக கூடிய குரு பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சமாகுவாரு. அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. நிறைய பல நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறாரு. இவ்வளவு நாளா என்னன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு. உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய போறாரு அப்படின்னா 4ஆம் வீடு அப்படிங்கும்போது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி 7.5 சனி, அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனியை கோச்சார ரீதியா பார்க்கறதுனால 7.5 சனியில இருந்து இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு விலக்கு இருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியா நிறைய பல முன்னேற்றங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. பொதுவா இவ்வளவு நாளா குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாரு. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அமைப்பு படி 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதுல நன்மையும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை நல்லா டெவலப் பண்ணி விட போறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. பொதுவா குரு உங்களுக்கு இந்த வருடம் யோகமான்னு கேட்டீங்கன்னா நல்ல யோகம் தான். இந்த 7.5 சனி காலகட்டங்களையும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 7.5 சனி உங்களுக்கு வேலை செய்யாது இந்த ஒரு வருட காலம். ஏன்னா குருவோடைய பார்வை சனிக்கு வருது. ஏன்னா மீன ராசியில சனி இருக்காரு. அது உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சனி இருக்கறனால 7.5 சனியா வேலை செய்யும். ஆனா குருவோடைய பார்வை பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பார்வை கோடி நன்மை. அதனால 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு 7.5 சனியில இருந்து விடிவு காலம் கட்டாயம் இருக்கு. அதனால என்னன்னா உங்களுக்கு சுப விரயம் ஆகும். விரயம் அப்படிங்கிறது மருத்துவ விரயமும் உண்டு, அதே நேரத்துல சுப விரயமும் உண்டு. ஆனா நீங்க எதை கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு வீடாவோ அல்லது நிலமாவோ வாங்கி போடுறது அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி லக்ஸுரி கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா ஒரு சாதாரண வெஹிக்கிள்ல இருந்திருப்பீங்க. இப்ப புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சைக்கிள்ல போறவங்களுக்கு இது 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 2 வீலர்ல போறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கார் இருக்கு அப்படின்னா இன்னும் லக்ஸுரியான கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது சேம் டைம் கவனமாக போகணும். தொழில் ரீதியா பல மாற்றங்கள் இருக்குங்க. தொழிலுக்காகவே நீங்க ஒரு இடத்த மாத்துறது, அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்குறது, கனரக வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேச ராசியில இருக்கவங்களுக்கு இருக்குங்க. தொழில் மூலியமா நன்மை இருக்கா அப்படின்னா தொழிலை அபிவிருத்தி பண்றது, தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இந்த 7.5 சனி நடக்குது, எனக்கு இந்த குரு பெயர்ச்சியாவது சாதகமா இருக்குமா, புதுசா நான் தொழில் தொடங்கலாமான்னா புது தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான் இது. ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. அதனால தொழில் தொடங்குறதுக்கு இது
என்னன்னா பர்ஃபெக்ட்டான டைம். இருந்தாலுமே உங்களோட ஜாதக ரீதியாவே 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 10ஆம் ஸ்தானம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க புதுசா தொழில தொடங்குங்க. ஆனா தொழில் தொடங்குறதுக்கு கோச்சார ரீதியாக இது வந்து ஒரு நல்ல காலம் தான். தொழில நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல யோகமான காலம் தான். 12ஆம் இடத்த பார்க்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது. அது சுப விரயமா இருக்கிறது. இன்வெஸ்ட்மென்ட்டும் 12ஆம் இடம் தான். அதே மாரி நீங்க தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ வந்து இன்னொரு ஃபிரான்சைஸ் பண்றது, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, நீண்ட தூர பிரயாணங்கள் இது மாரிலாம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. கவலையே படாதீங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்க தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ல இருக்கவங்களுக்கும் இது நல்ல அமைப்பு. நல்ல வருமானம் வரக்கூடியது. உத்தியோகத்தில நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க வெளியூரு, வெளிமாநிலங்கள் பிரயாணம் பண்ணும்போது, நீங்க என்னன்னா உங்களுடைய எங்க போறீங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல இன்ஃபர்மேஷன் வீட்ல குடுத்துட்டு போங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா 8ஆம் இடத்த பாக்குது. அதனால உங்களுக்கு தேவையான இது எங்க எங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கோ, அதெல்லாம் வீட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் இங்க தான் போறேன், இந்த இடத்துல தான் ஸ்டே பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிட்டு போணும். அதே மாரி 8ஆம் இடம்ங்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். முக்கியமாக வந்து குரு 8ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அவேர்னஸா இருந்துக்கங்க. ஏன்னா, ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, சர்ஜரி கண்டத்தையும் அவரு குடுத்துருவாரு. ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால சர்ஜரி கண்டமாகறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பார்த்துக்கங்க. அதே மாரி தந்தையாருடைய உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த சொல்லுங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, உடனடியா அவர பார்த்து டாக்டர பார்த்து அப்பா, அம்மாக்கு அதாவது அப்பாவுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைனா உடனடியா ட்ரீட்மெண்ட் போகணும். ஏன்னா 12ஆம் தந்தைக்கு அது வந்து 12ஆம் இடமா போகுது. அப்ப மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி சொத்துக்கள்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பாகப்பிரிவினை வராம இருக்கு. தாய் வழி சொத்துக்கள்ல வரதுல தாமதம் இருக்கு அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி வந்து தாய் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கு. திடீர்னு குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, திடீர்னு ஒரு அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்குங்க. நல்ல காசு, பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா, எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்துங்க. நீங்க கையில காசு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு கோல்டு வாங்கிருங்க. ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது. அது வந்து நான் ஜஸ்ட் குருங்கிறதுனால ஒரு கோல்டா சொல்றேன். நீங்க வந்து லேண்ட்ல பண்ணலாம். அல்லது ஒரு சீட்டு மாரி போடலாம். இல்ல ஒரு சின்ன சின்ன டெபாசிட்ஸ் மாரி சேர்த்து வைக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சது அல்லது உங்க வெல்விஷர் சொல்லக்கூடிய விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம வேற எதுலயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அதுல லாஸ் ஆயிக்காதீங்க. 8ஆம் இடம்ங்கிறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 8ஆம் இடத்த குரு வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்குது. 12ஆம் இடத்துல சனி இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், உழைக்காத இது, அந்த மாரி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வரும். அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போது. முக்கியமா வந்து இந்த பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால, நீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது வந்து பிசினஸ் மேன்க்கோ பினாமியா இருக்கலாம். அந்த சொத்த நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அந்த சொத்து உங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 8ஆம் இடத்த குரு பார்க்குது. உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால, உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. குரு வந்து உச்சபலம் பெறும்போது கட்டாயம் ஒரு நல்ல அமைப்புகள குடுப்பாரு. ஏன் அப்படின்னா, குரு தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. இவ்வளோ நாளா வந்து 12 கூடையவரும் சரி, 9 கூடையவரும் சரி, குரு தான். இவ்வளோ நாளா 3ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த அமைப்புக்கு உண்டான விஷயங்கள கட்டாயம் உங்களுக்கு பண்ணுவாரு. ஏதாவது ஒரு நல்ல அமைப்புகள்.
தொழில அபிவிருத்தி பண்ணி விடுறது, உத்தியோகத்துல நல்ல பதவிக்கு வர்றது, நல்ல பொசிஷன்ல இருக்கிறது. நெறைய பேத்துக்கு இந்த இந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு பலம்னால உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா நீங்க நெறைய சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாம் நல்ல அமைப்புகள குடுக்கக்கூடியது. அதேமாரி 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஏ டூ இசட் எந்த படிப்பா இருந்தாலும் சரி, நன்மைகள் தான். உச்சம் பெற்ற குரு பலத்தினால நீங்க நெனச்ச மார்க் எடுக்கிறது, நீங்க நெனச்ச விஷயங்கள், லட்சியங்கள சாதிக்கிறது, இதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நல்லா குடுத்துருவாரு. முக்கியமா கவர்மெண்ட் வேலை, அதே மாரி உயர் பதவிகள் இவ்வளோ நாளா வந்து நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகன பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவுகள் இருக்கு. அதே நேரத்துல ஆண்கள், அதாவது பெண்கள் வந்து மாங்கல்ய ஸ்தானத்த குரு பார்க்கறதுனால, உங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சில பேருக்கு வந்து என்னன்னா, இந்த ஆல்ரெடி வந்து இந்த பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? இந்த டைவர்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்குலாம் போயிருப்பீங்கல்ல, அவங்கலாம் டைவர்ஸ் வாங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றதுக்கும் குரு வந்து வழி செஞ்சுருவாரு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து டைவர்ஸ் குறிக்கக்கூடியது. ஆல்ரெடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அது சாதகமா முடியும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல கட்டாயம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நடக்க போகுது. குருவுடைய அனுகிரகத்தினால. குரு வந்து எந்த இடத்த பார்க்குறாரோ அத அபிவிருத்தி பண்ணி விட்டுருவாரு. நெறைய நன்மைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய உடல்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வந்து 8ஆம் இடம்ங்கிறது தான் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடியது. அதே மாரி வந்து உங்களுக்கு திடீர்னு விபத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து 8ஆம் இடம் தான். அதனால தான் 8ஆம் இடம் குரு பார்க்கும்போது அந்த விஷயத்தையும் செய்வாரு. அதனால கவனமாக இருங்க. இதுக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லதுதான். குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, காலையிலயாக இருந்தாலும் சரி, மாலையிலயா இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை குரு ஹோரையில பண்றது ரொம்ப விசேஷம். முடியல அப்டின்னா, நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, அந்த டைம்ல போயிட்டு பகவானுக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லீங்களா? அதுல வந்து மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கங்க. விபத்து கண்டங்கள் ஆகாம இருக்கிறது. அதே மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யும். குரு பிரீத்தி பண்ணிக்கும்போது, நன்மைகள் அதிகமாகும், தீமைகள் குறைவாகவுமே நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்குங்க. அதனால வந்து பதவி அப்படிங்கிறது இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த குரு வந்து பல நன்மைகள அரசியல்வாதிகளுக்கு செய்றாரு. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. அதனால நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டு. இந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போறது, அதாவது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த பிரைவேட் ஜாப், ஐடி ஜாப்லாம் பண்றவங்க வந்து அல்லது வந்து வேற எந்த ஜாபா இருந்தாலும் சரி, வெளிநாடு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் நீங்க போயிருவீங்க. நல்ல அமைப்புகள் நெறைய காசு, பணத்த சேமிக்க முடியும். அதே மாரி சொத்து மேல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் குரு பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு தான் இருக்கு. 8ஆம் இடம். அதனால 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு இல்ல. அதனால 1 வருட காலம் வந்து குரு இதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல 7 கூடையவருடைய திசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர பண்ணலாம். ஆனா கோச்சாரத்துல குருபலம் இருக்கா? திருமணத்த குரு வந்து நடத்துவாரான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த பாக்குது. உறவினர்கள் சம்மந்தப்பட்டதோ, அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்கள சம்மந்தப்பட்டவங்களோ வந்து பாத்தீங்கன்னா, பிரியறதுக்கு உண்டானது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்கு. குரு கர்மா ஸ்தானத்தையும் பாக்குறாரு, கர்ம காரகனையும் பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு குரு வந்து என்னன்னா, நன்மைகளையும் செய்வாரு. அதே நேரத்துல மன வருத்தங்கள், சில விஷயங்கள், கசப்பான விஷயங்களையும் கட்டாயம் செஞ்சு தான் ஆவாரு. நன்மை, தீமை 2ம் பேலன்ஸ்டா தான் உங்களுக்கு போகும். ஏன்னா கர்ம ஸ்தானத்தையும் பார்த்துட்டு, கர்ம காரகனையும் பார்க்கறதுனால, கருமம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால குரு வந்து பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு உண்டான பரிகாரங்கள பண்ணி, மனமுருகி வேண்டிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். தீமைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சியில மாங்கல்ய ஸ்தானத்த குரு பார்க்கறதுனாலயும், 8ஆம் இடம்ங்கிறது தீராத பழி, அவமானங்கள் இந்த மாரிகள் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு. அதனால நீங்க நல்லவங்களாகவே இருக்கலாம். ஆனா தேவையில்லாத பேச்சுக்கள் யார்கிட்டயும் நீங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 7:30 சனியும் போயிட்டுருக்கு. குருவும் வந்து அஷ்டமத்த பார்க்குறாரு. அதனால நீங்க எங்கேயாவது போற மாரி இருந்தா, திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும்
திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியால தெரியாம தெரியாத நபர்கள்கிட்ட டிஎம்ல போய் சேட் பண்றது, WhatsAppல சேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது பெண்கள பொறுத்தவரைக்கும் அது நல்ல ஸ்தானமான்னு கேட்டா, நல்ல ஸ்தானங்கள் கிடையாது. மன உளைச்சல உண்டு பண்ணிரும். தேவையில்லாத வதந்திகள உண்டு பண்ணிரும். கெட்ட பேர உருவாக்கும். தீராத பழி, அவமானங்கள் இதனால மன உளைச்சல்கள உண்டு பண்ணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சேம் டைம் வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணமான பெண்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கட்டாயம் கவனம் செலுத்தணும். இத தாண்டி மீதி எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது. பொதுவாவே குரு பெயர்ச்சி என்னன்னா, உங்களுக்கு 50% தான். ஏன்னா 8ஆம் இடத்தையும், 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால. ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழில் ஸ்தானத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் எத்தகைய ஒரு பலாபலன்களாக இருக்க போகுது கடகராசிக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அப்படி இருக்கும் பொழுது நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அந்த ஒளி தத்துவ பிரகாரம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பையும் எந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஜோதிட ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கை மாற ஒரு பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்க, கடகராசிக்கு இதுவரை குரு 12ஆம் இடத்திலிருந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருந்தது. எப்படின்னா 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விரயங்களும் நிறையா செய்வோம். சுப விரயங்கள் நிறையா செய்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்கம் வருமானம் இல்லாமல் விரயங்கள் செய்ய முடியாது. அப்படிங்கன்னா வருமானமும் இருந்தது ஒரு பக்கம். 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வருமானமும் ஒரு பக்கம் வந்தது. அதே மாதிரி செலவுகளும் போய்கொண்டிருந்ததுங்கிறது சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் குறையும். நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அதிகமாக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். தேவையற்ற செலவுகள் அதிகமாக தீர்க்கமாக யோசிக்காமல் சில விஷயங்கள் செய்து அதனால விரயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறது, இஎம்ஐ என்ன இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு கூட தெரியாமல் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் ஏதோ ஒரு டைம் ஆரம்பித்தது நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக ராசிக்குள்ளே வரும்பொழுது நமக்கு பல்ப் எரிஞ்சிரும். எது மாதிரி எரிஞ்சிரும்? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி தேவையற்ற செலவுகளால் செய்து நம்ம உழைப்பையே நாமளே வீணாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினரும் ஆகிய கடகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் 2025 ஜூன் மாதத்திலேருந்து மே 2026 வரைக்கும் இந்த 10-11 மாதங்கள் நாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, உறவுகளாலும் சரி, வேலை தொழிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிறோம், நிறைய அலையிறோம், நிறைய ட்ராவல் பண்ணுறோமே ஒழிய பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் வீடாகிய 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி கடன், வம்பு வழக்குகள், தேவையில்லாத உறவுகளில் ஒரு அந்யோன்ய குறைவு அது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போன வருஷம் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு, போன வருஷம் நம்ம செஞ்ச சுப செலவுகளுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட், ப்ராஃபிட், வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு வருது. எப்பவுமே ராசிக்குள்ள குரு அது உச்ச குருவாக வரும்பொழுது நிறைய பேர்
ராசிக்குள்ள குரு வரக்கூடாதுன்னு தவறான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குருங்கிறவர் சுப கிரகம். கடகராசிக்கு யோகஸ்தானாதிபதி, அதாவது ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார், சுபகிரகமாகவும் வரும் பொழுது இரட்டிப்பான நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான முயற்சிகள், தெளிவான திட்டங்கள் அது மாதிரி நம்ம செயல்பட்டு இதுவரை நம்ம தேவையற்ற சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சில தப்பாக அபத்தமாக பண்ணிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தை சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ணலாமே அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தோணும். ஸோ அது மாதிரியான சில வாழ்க்கை மாற்றங்கள், செயல் மாற்றங்கள், முயற்சி மாற்றங்கள் எல்லாம் செய்து அது மூலமாக நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு உடல்நிலை, நல்ல ஒரு பேர் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் குடும்பத்தினர் உள்ள குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயே கொஞ்சம் நல்லுறவு பேணிச்சு இந்த குச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுகும் பொழுது நம்மளுடைய சோஷியல் லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யூ. உங்களை இப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ இவரா இந்த அளவுக்கு வந்துட்டாரா, ஓஹோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா யூ வில் பி டோட்டலி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். இது மாதிரி 2025 2026 மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ காலகட்டாயம் ஓடிட்டு இருக்கேன், ஒன்று செய்கிறேன், அன்னன்னைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மூலமாக வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல அமைதியான ஒரு மனசு, நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த படிப்பு நமக்கு ஒத்து வரும், அது மாதிரி நல்லாவே வளைஞ்சு உட்காந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு நினைக்கிறவங்க இப்போ அதை கிளியர் பண்ணுனா நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் நம்ம கிளியர் பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன், வேலையில் நல்ல மாற்றம், தொழிலில் அபிவிருத்தி, பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் நல்ல உறவு கொண்டாடக்கூடிய, நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்க வல்லதாக இந்த கடகராசிக்கு உச்ச குரு வருவது அருமையான விஷயம். 9ஆம் இடத்துல இருந்து சனி இருந்து தகப்பனார் சைட்லேருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேட்சப், அப்பாவோட தகப்பனார் வழியில் வரக்கூடிய அமைப்புலேயும் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. குரு சனியை பார்க்குறார் 9ஆம் இடத்தை. அதே சமயத்தில் 5ஆம் இடம் குழந்தைகள்னால பெரிய ஒரு ஒரு நற்செய்தியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறவுக்கு குழந்தைகள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க, குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், குழந்தைகளுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இப்போ அவங்க இருக்காங்கங்கிறதுனால ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை செல்வம் மூலமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்குள்ளேயே உச்ச குருவாக வந்து 13 மாதங்கள் வழிநடத்தக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல அமைப்பு. இதில் பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் சிம்மத்துக்கு போய் 2ஆம் இடத்துக்கு அதிவக்ரமாக போகிறார். அதுவும் பாருங்க வருமானத்துக்கு, குடும்பத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில மாநிலம் வெளிநாடு ட்ராவலிங் கொடுக்கும் இந்த இயர் எண்டில், அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு இருக்குது. பண விஷயங்கள் கொஞ்சம் புலக்காட்டங்கள் முதலோட கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஈவன் அதிவக்ரமாக 2ஆம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓவராலாக ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்கள் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, லக்னம் என்ன, நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா பார்த்து உண்மையுமே துல்லியமான பலன்கள் தசாபுக்திகள் அடிப்படையிலையும் உங்கள் லக்ன அடிப்படையிலையும் நாம் பேசின இந்த கோச்சார குரு பயிற்சி அடிப்படையிலையும் கடகராசிக்கு உண்மையுமே நல்ல ஒரு துல்லியமான பலன்கள் தெரிந்து அது மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக பலன் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற எதிர்நீச்சல்கள் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர்.
பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026. இந்த வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா, மே மாதம் 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 வந்து குரு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல உச்சமான பலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி. திருமணத்தா இருந்தாலும் சரி, பரிபூரணமான குரு பலம். 7ஆம் இடத்து குரு வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமான குரு பலம். அது இல்லாம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று உங்களுக்கு 11 பாக்குறாரு. 11ஆம் இடம் எது? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பாக்குறாரு. உங்களுடைய ராசியை பாக்குறதுனால 100க்கு 200% பரிபூரணமான குரு கடாட்சம், குரு பலம் எல்லாமே இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். இந்த குரு பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த குருங்கிறது உச்சபலம் பெறுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கனால, இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றியை அடையணுமோ அது எல்லாமே அடைஞ்சுக்குங்க. நீங்க முயற்சி அப்படின்னு பண்ணா மட்டுமே போதும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் குரு பார்த்துக்குவாரு. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள்ங்க. குரு வந்து கோடி கோடியா கொட்டி குடுக்க போறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசிக்கு உண்மையாலுமே நடக்க போகுது. 11ஆம் இடத்த பார்க்குறாருங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இது நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சி பலன். இந்த பலன் வந்து இதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருப்போம். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு. எப்படி அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போகுது. தொழிலுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தையோ அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்தையோ மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த வருடம் வந்து எந்த விஷயத்த தொட்டாலும் சக்சஸ். நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஆரம்பிக்கலாம். தவறுகளே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அது மாரி பிசினஸ்க்கு ஆரம்பிக்கும்போது 10ஆம் இடம்ங்கிறத தொழில் ஸ்தானம். அது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, 10ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு, அது என்ன திசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா, ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைம். உங்களுக்கு இது சொந்த ஜா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தொழில் செய்யறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. லாபம்ங்கிறது இருக்கு. இந்த இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் குருபலம் நமக்கு தேவை. குருபலம் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே சக்சஸா மாறும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் குருபலம் பார்த்து செய்யறது. மகர ராசிக்கு 100க்கு 200% குருபலம் இருக்கறதுனால, புதுசா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா நல்ல வருமானம் வரும். நல்ல லாபம் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், தொழில்ல எந்த வருமானமும் இல்லைன்னா கூட, நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இந்த குரு வந்து பல வகையில லாபங்கள குடுக்க போறாரு. காசு, பணம் அப்படிங்கிறது ஒரு வழியில இருந்து மட்டும் வரப்போறது கிடையாது. பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அற்புதமான விஷயங்களும் நடக்க போகுது. நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி லைஃப டெவலப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயமுமே உங்களுக்கு நடக்க போது. எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இடத்த மாத்துறது, உத்தியோகத்த மாத்துறது, தொழில மாத்துறது, இந்த மாரி சில விஷயங்கள சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, அது மூலியமா ஆதாயம் அடையறது, அது மூலியமா வெற்றி அடையறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க
மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த ஐடி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இது நல்ல யோகமான டைமு. திடீர்னு ஒரு வெளிநாடுகளுக்கு சேர்றது, ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறது, ஒரு நல்ல கம்பெனில போய் வேலை பார்க்குறது, நல்ல போஸ்டிங்ல போய் வேலை பார்க்குறது, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேத்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தொழில்ல இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிற முடியும். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல சக்சஸ் ஆயி காசு பணத்த சம்பாரிக்க முடியும். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுறாரு. உங்களுடைய ஜாதக ரீதியாவோ அல்லது வந்து திருமணத்துக்கு உண்டான யோகம், நீங்க திருமண வயதுல இருந்தா 25 வயசு மதிக்கத்தக்கவங்களா இருந்தா, எந்தவித தோஷமும் பார்க்க தேவையில்ல. குரு பரிபூரணமாக உச்சபலமா இருக்கனால, திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக திருமணம் நடந்துரும். ஏன்னா, குரு வந்து உங்களுக்கு 3யும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, உங்க ராசிய பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விரும்பின நபரே மா மாப்பிள்ளையாகவோ அல்லது பெண்ணாகவோ வரதுக்கு உண்டான அமைப்பு. விருப்பப்பட்டவங்கள திருமணம் பண்றது, லவ் பண்ணவங்கள திருமணம் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, காதல் பண்றீங்களோ இல்லையோ, திருமண பிராப்தம்ங்கிறது இருக்கு. இந்த டைம்ல நீங்க எடுக்கும்போது, உங்களோட ஜாதகத்த எடுக்கும்போது டக்குன்னு மேரேஜு இழுக்காம டக்குன்னு முடியும். நல்ல அமைப்புகள்ல முடிக்கும். இந்த டைம்ல வந்து யார் ஒருவர் திருமணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு அதாவது குருபலம் இருக்கனால, அவங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள், சண்டை சச்சரவுகள் இல்லாம அமையும். திருமண வாழ்க்கையே நல்ல நிம்மதியும், மனமகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்தவங்கலாம் மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா முடியும். அதே மாரி மூத்த வழி சகோதரன், அதாவது மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. இளைய சகோதரன், சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. குரு 3யும் பார்க்குறாரு, 11யும் பார்க்குறாரு. அப்போ சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. அவங்க மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும். மாரல் சப்போர்ட் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டிங்க உங்களுக்கு குடுத்துரும். குரு. குரு வந்து பல அற்புதமான நிகழ்வுகள உங்களுக்கு நடத்தப் போறாரு. பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா, ஒரு முதலீட்டுக்காக ஒரு பார்ட்னர் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க வந்து பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா, ஒரு நல்ல பார்ட்னர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நெனச்சாலும், நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அமையும். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, ஈஸியா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பொதுவா இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயங்கள தொட்டாலும் சக்சஸ் ஆகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியா தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில குரு பார்வை இருக்கனால எந்த விஷயங்கள செய்யும்போதும் அதுல உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாம இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர லாபம், சந்தான பிராப்தம் உறுதியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால எல்லா விஷயங்களிலும் பரிபூரணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. காசு பணத்துக்கு குறைகள் இருக்காது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிரும். முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியுடைய உறவுகள் வந்து மேம்படும். அந்யோன்யங்கள் அதிகரிக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பாண்டிங்கும், நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். புது புது விஷயங்கள செஞ்சு சக்சஸ் ஆவீங்க. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் உண்டு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறத லாபஸ்தானம், வருமான ஸ்தானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. எத தொட்டாலும் வெற்றியாகும். அப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வாரிய தலைவர் வாங்குறது, அதே மாரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய ஆட்களோட பழக்கவழக்கங்கள், டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு நல்ல காலமா மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உயர்வான நிலை தான். அதே மாரி உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு உயர்வான நிலைகள் இருக்கு.
அதாவது பொருளாதாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு. உங்களுடைய இது வந்து ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி வந்து எப்படின்னா, பொருளாதார ரீதியாவும் சரி, உறவு ரீதியாவும் இருக்கிறது சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா இருக்குது. மத்த ராசிக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா, உறவு நிலை கீழ இருக்கு. இல்ல உறவு நிலை மேல இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் கீழ இருக்கு. ஆனா, உங்களுடைய ராசிக்கு மட்டும் பொருளாதார ரீதியும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, ரொம்ப நல்ல பேலன்ஸ்டா இருக்கனால, மத்த ராசி காட்டிலும் 200% உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. ஏன்னா, எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல குரு வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் தான் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால, நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு உண்டான இந்த பூர்வீக சொத்து, வில்லங்கங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகி, பாகப் பிரிவினைங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஷேர் தன்னால வந்து சேர்றது. மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம்லாம் உண்டு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்னால மகிழ்ச்சி தான். பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சிய குடுக்க போது, நிம்மதிய குடுக்க போது, எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு சக்சஸ குடுக்க போது. ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். காசு பணமும் நல்லா இருக்கும். இத விட வேற என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கு சொல்லுங்க? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி பல அற்புதங்களையும், அதிசயங்களையும் நடத்தப் போது. அ அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள உங்களுக்கு அள்ளி குடுக்க போது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.